கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய், ஆண்டவருக்கு பிரியமான நாளாய், உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களை நிறைவேற்றுகிற நாளாய் இந்த நாள் மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம படிக்க இருக்கிற வசனம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் இவ்விதமாய் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் துதியும் எப்பொழுது உண்டாகுது என்று பார்க்கும் பொழுது முதல் காரியமே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால், நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியின் கனி, நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய முக்கியமான கனி என்னவென்றால் நீதியின் கனி. எப்படி நீதியின் கனியை பெற்றுக்கொள்வது என்று பார்க்கும் பொழுது, அன்பும் விசுவாசமும் தெளிந்த புத்தி உள்ளவர்களுமா இருந்து ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நடப்பிக்கிறவர் தான் நீதியின் கனி. அந்த நீதியின் கனிகளை நடப்பிக்கிறவர்களாய் இருந்து அதில் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நடப்பித்து அதோட ஒரு காரியத்தில் நிறுத்தி கொள்ளக்கூடாதாம். என்ன ஒரு நன்மை செய்கிறோமோ, மற்றவர்களுக்கு நம்மால் என்ன ஒரு உதவி செய்ய முடிகிறதோ அந்த உதவியை செய்து அதோட அந்த உதவியை நிறுத்தி கொள்கிறவர்களை நம்ம காணப்படக்கூடாது. அதை தொடர்ந்து நிறைவேற்றி நிறைவுள்ளவர்களாய் மாறி அடுத்து சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நாளுக்கென்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கென்று எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களை எப்படி காணப்பட வேண்டுமாம்? துப்புரவுள்ளவர்கள் ஆகி, எல்லா பாவங்கள் நீங்க கழுவப்பட்டு, எல்லா அக்கிரமங்கள் நீங்க கழுவப்பட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லா காரியங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு சரீரம் முழுவதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் துப்புரவு உள்ளவர்கள் ஆகி என்று சொல்லப்படுகிறது. அப்ப துப்புரவு உள்ளவர்கள் ஆகி இடரலற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுகிறேன். அப்ப எந்த விதத்திலும் யாருக்கும் ஒரு சின்ன இடரலும் நம்மால வந்து விடாதபடி. ஒருவேளை அவர் இப்பதான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்திருக்கலாம். அவருடைய பழைய வாழ்க்கையை நம்ம குறிப்பாய் குத்தி சொல்லும் பொழுது அவர் என்னவாரு? கண்டிப்பா மீண்டும் இடறி விடுவார். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன பயன்? இப்ப ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் என்னுடைய பழைய வாழ்க்கையை குத்தி காமிக்கிறாங்கன்னு இடர்கள் வரலாம். இல்லைவென்றால் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிதான வழிகளை கற்பித்து இருக்கிறாரு. ஆனா இந்த கிறிஸ்தவங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு வழியை செய்யறாங்க? இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை ஈடுபடுறாங்களே, தேவையில்லாம சண்டை போடுறாங்களே, தேவையில்லாம அடிச்சுக்கிறாங்களே, தேவையில்லாம பகைச்சுக்கிறாங்களே, தேவையில்லாம பொருளாசையில நிறைந்தவர்களா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு மத்தவங்க, அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் அதை எண்ணி இடர்கள் அடைந்து விடாதபடி நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டுமாம். அப்ப துப்புரவாகிறது மாத்திர பத்தாது, மற்றவர்களை இடறி விடாதபடி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை உள்ளவர்களை காணும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழைக்கிறார். நம்ம அந்த இடத்துக்கு நம்ம அழைக்கிறார். அப்படி அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களை காணப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் துதியும் ஆட்டோமேட்டிக்கா நம் மூலமா எப்பொழுது உண்டாகும். அது உண்டாகும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நீங்க எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாய், ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறபடினால், துதியை கொண்டு வருகிறபடினால், அவர் எப்பொழுதும் உங்க ஜபத்துக்கும் விண்ணப்பத்தையும் எப்பொழுதும் தள்ளாமல் உங்களுக்கு அப்பப்பொழுது பலம் தந்து பதில் தந்து உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படுகிறது, உடனடியாக அதற்கு பதில் வருகிறது என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற 3 காரியம் என்னவென்றால், ஒன்று, நற்கிரியைகள்ல நிறைந்தவர்களா இருப்பாங்க, தங்களை துப்புரவுள்ளவர்களாய் தங்களை காத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுகிறாங்க. 3வது, மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாய் எந்த ஒரு காரியம் பேசினாலும் அது அவனுக்கு இடரல் உண்டாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் உள்ளவர்களாய் பேசி, கவனம் உள்ளவர்களாய் அவர்களுக்கு முன்பாக நடந்ததுனாலதான் இன்றைக்கு அவர்கள் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இன்று நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட உதவிகளை செய்து நம்மையும் துதியும் மகிமையும் ஆண்டவர் கொண்டு வருகிறவர்களாய் மாத்திரமல்ல, எல்லா ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களையும் அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, நாங்களும் இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நாங்களும் உமக்கு துதியும் மகிமையும் கொண்டு வருகிறவர்களாய் எப்பொழுதும் நற்கிரியைகளை செய்து அதில் நிறைந்தவர்களாகவும், அதோட மாத்திரமல்ல, நாங்கள் எப்பொழுதும் துப்புரவு உள்ளவர்களாகவும், அப்பா, எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உம்முடைய நீதிக்குள்ள நிலைத்து நிற்கிறவர்களாகவும், அதோட மாத்திரம் அல்ல ராஜா, நீங்க உம்முடைய வசனத்துல சொல்லி இருக்கிற பிரகாரம் நாங்கள் அப்பா
எல்லா சூழ்நிலையிலும் இடரலற்றவர்களாகவும் அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய கரத்தின் கிரியைகளுக்குள்ள அப்பா எங்களை அப்பா அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பொழுது எங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அந்த ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் உடனே கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்படியே எங்களுக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்களும் ஜெபத்திற்கான பதிலையும் விண்ணப்பத்தையும் அப்பா எல்லாவற்றையும் உடனடியாக பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் செழிப்ப உமக்கு முன்பாக சாட்சியா வாழ்ந்தார்கள். அதே போல எங்கள் வாழ்க்கையும் செழிப்பா ஆசீர்வாதமா சாட்சியாய் வாழ மாற கர்த்தர் அப்பா உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். God bless you. God bless you.